மாமலை போற்றுதும் என்று தன்னுடைய கடவுள் வாழ்த்திலே இயற்கையை போற்றுகின்றார். அது ஒரு இயற்கை அறம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம். ஒரு புதுக்கவிஞன் எழுதினார், இந்த இயற்கையை அழித்தால் என்ன சீற்றமாகும், என்ன வரும்? பஞ்ச பூதங்களை அழித்தால் பஞ்சம் பூதமாய் நம் கண் முன்னே வரும். படித்தான சுனாமி ஆகட்டும், எல்லாமே கொரோனாவாகட்டும், அதான் எல்லாம் பஞ்சபூதங்களை அழித்தால் பஞ்சம் பூதமாய் நம் கண் முன்னே வரும். இதுதான். அப்ப இந்த இயற்கை போற்றுதல், இதை நீங்க வள்ளுவத்துல இருந்து கூட எடுத்து பார்க்கலாம். ஏன்னா என்ன ஒரு தவறு செய்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கு அதற்கு பரிகாரம் இருக்கிறது என்று புறநானூற்றிலே உண்டு. அதுக்காக தவறு செய்யலாம்னு அர்த்தமா கிடையாது. ஏன் இதை சொல்றாங்கன்னா, செய்நன்றி மறந்தவனுக்கு உய்தி இல்லை. அவனுக்கு பரிகாரமே கிடையாது. அது பெரிய பாவம். செஞ்ச நன்றியை மறந்தவனுக்கு அது பெரிய பாவம். புறநானூற்றிலே கிள்ளிவனவனுக்கு புலவர் எடுத்துரைக்கிறார் இந்த பாடல். இந்த செய்நன்றியின் சிறப்பை வள்ளுவ பெருந்தகை கூற வரும் பொழுது எதை எடுத்துக்கொண்டு ஒப்பிடுகிறார் என்றால் இயற்கை எடுத்துக்கொண்டு ஒப்பிடுகிறார்.